ஒற்றுமை ஒன்றுடையாள் என்று பாடிய பாரதியாரின் வரிகள் நாம் சிந்தனைகளை தட்டி எழுப்புகிறது. நாம் வாழுகிற உலகில் எத்தனை வேற்றுமைகள், மதத்தால், மொழியால், இனத்தால், பிறப்பால் என மனிதனை வேறுபடுத்தி பார்க்கும் அவல நிலையை பார்க்கிறோம். யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்றுதான், ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10 மாசம்தான் என்ற பாமரரும் புரியும் வண்ணம் பகுத்தறிவு வரிகளை சொல்லி சென்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவசரம் என்று வருகிற போது தீட்டி என்று ஒதுக்கப்படாமல் யாரோ ஒருவர் கொடுக்கிற ரத்தம் தான் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று பாராமல் உயிர் காப்பாற்றப்படுவதை பார்க்கிறோம். ஏன் கொரோனா காலகட்டத்தில் கூட ஜாதிய பிரிவினர்களின்றி மத வேறுபாடுகளின்றி ஒருவருக்கொருவர் உதவி செய்த காட்சியை பார்த்தோம். இனங்கள் பல, மொழிகள் பல ஆயினும், இந்து இயேசு புத்த முகமதியராயினும் ஒன்று நாடே, உடன் பிறந்தோர் யாவரும் எனும் உணர்விலே வளர்ந்து வரும் நாடிது என்றார் கவிஞர். அயல் நாடுகள் நாம் நாட்டை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு விஷயம் வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த ஒற்றுமை நம்மிடம் இருக்கும் போது நாம் வல்லரசாகும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு செய்வோம். சிங்க மராட்டியர் தம் கவிதைகளுக்கு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்று பாரத நாட்டின் ஒற்றுமையை பறைசாற்றுகிறார் முண்டாசு கவி பாரதி. இறைவன் படைத்ததோ 2 இனம், ஆண் பெண் என்கிற இனம்.